ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஷாப்பிங் விளாக் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் எனக்கு என்னோடய தேங்க்ஸ். அதே மாதிரி நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேங்க. எனக்கு வந்து 10,000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆகிட்டாங்க. ஆனால் எனக்கு வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். என்னோடய ஷார்ட்ஸ் பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா என்னோடய வீடியோஸுக்கும் ஷார்ட்ஸுக்கும் சம்மந்தமே இருக்காது. என்னோடய ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து மங்கி பேஸ் பண்ணி தான் இருக்கும். நிறையா மங்கி வீடியோஸ் எடுத்து வச்சுருப்பேன். அதை வச்சு தான் ஒரு காமெடியான ஷார்ட்ஸ்லாம் போடுவேன். ஸோ அப்படி ஒரு ஷார்ட்ஸ் வந்து கிளிக் ஆனதில் எனக்கு கிட்டத்தட்ட மோர் தென் 2000 சப்ஸ்கிரைபர் அதில் தான் ஜாயின் ஆயிருந்தாங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேங்க, 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதும் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கிவ் அவே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்குங்க. அடுத்து 1 or 2 வீடியோஸில் நான் கிவ் அவேக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பேன் கண்டிப்பாக. ஸோ நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, பிக்கஸ்ட்டு ஷோரூம் இன் சென்னை, பல்லாவரத்தில் இருக்கிற 100 ஃபீட் ரோடில் இருக்கிற சரவணா சில்வரத்னம் தாங்க வந்திருக்கோம். ஸோ இந்த கடையில் வந்து நான் நிறையா தடவை வந்து சில்வர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேங்க. சில்வர் கிஃப்ட் ஐட்டம்ஸு, அதே மாதிரி என் பொண்ணுக்கு வந்து டெய்லி வியராக போடுறதுக்கு செயின், பிரேஸ்லெட்டு, அதுக்கப்புறம் ரீசண்டாக ஆன்டிக் கொலுசு, மிஞ்சி இதெல்லாம் வாங்கியிருந்தேங்க. ஸோ இது வந்து பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோவாக போடுறேங்க. பார்ட் 1 வந்து டெய்லி வியர் செயின் கலெக்ஷன், பிரேஸ்லெட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பார்க்கலாங்க. ஸோ பார்ட் 2 வீடியோவில் வந்து கொலுசு, இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கில் வர்ற ஆன்டிக் கலெக்ஷன்ஸு, அதுக்கப்புறம் மிஞ்சி, அதுலேயுமே ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் அதெல்லாம் வந்து பார்ட் 2 வீடியோவாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு டெய்லி வியர் செயின் தாங்க. இது வந்து பெண்டன்ட்டோடு சேர்ந்தே இருந்தது இந்த டெய்லி வியர் செயின். இது எல்லாமே எவ்வளோ வருது அப்படின்னா 1500 to 2000 அந்த ரேஞ்சில் இருந்தது. பட் நான் வந்து செயின் தனியாக பெண்டன்ட் தனியாக சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பார்த்தேங்க. ஸோ இந்த மாதிரி செயின் வந்து ரொம்ப கழுத்தில் மெல்லுசாக டைமண்டுக்கெலாம் போடுவாங்க. அதாவது செயின் போட்டிருக்கதே தெரியாது, அந்த பெண்டன்ட் மட்டும் பளிச்சுன்னு தெரியணுங்கிறக்காக டைமண்டில் வந்து போடுறப்ப ரொம்ப மெல்லுசாக போடுவாங்க. ஸோ இதில் வந்து ரோடியம் பாலிஷு, கோல்டு பாலிஷ் அந்த மாதிரி செயின்ஸும் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஸ்டார்டிங் ஃப்ரம் 300 350 இருந்தது உங்களுக்கு. பட் இந்த சில்வர் செயின்லாம் கொஞ்சம் திக்காக போக போக வந்து இது ஃபிக்ஸட் ரேட்டு தாங்க, கிராம் ரேட்லாம் கிடையாது. நிறைய டிசைன்ஸ், கோல்டில் என்ன வெரைட்டி இருக்குமோ அதே மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருந்ததுங்க. நான் வந்து இது டெய்லி வியர் செயின், அது குழந்தைங்களுக்கு வந்து அந்த கழுத்தை ஒட்டி இருக்க மாதிரி ஒரு சின்ன பெண்டன்ட் வச்சு வாங்கணுன்னு தான் போயிருந்தோம். ஸோ நான் வந்து ஒரு 4-5 டிசைன்ஸ் எடுத்து வச்சுருந்தேங்க. இதெல்லாம் வந்து அரௌண்ட் 1200 300 அந்த ரேஞ்சில் வந்துருந்தது. ஸோ ரொம்ப மெல்லுசாக இருக்குது. அந்த செயின் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 450 அந்த மாதிரி தான் இருந்தது உங்களுக்கு. ஆனால் கொஞ்சம் நம்ம டெய்லி வேருங்கிறப்ப அந்த மெல்லுசாக உள்ளது எடுக்காமல் கொஞ்சம் திக்காக எடுத்தோம்னா நல்லா இருந்தது. ஸோ அதிலே வந்து சின்ன சின்ன பால்ஸ் வச்ச மணிக்கு இருந்ததுங்க. இந்த பேட்டர்ன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ க்யூட்டாக ஒரு சின்ன பெண்டன்ட் போடுறப்ப இன்னும் பார்வையாக அழகாகவே இருந்ததுங்க. ஸோ நிறைய காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸுமே இப்போ இது மாதிரி தாங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஒரு சின்னதாக வெள்ளியில் பிரேஸ்லெட்டு, ஒரு சின்னதாக செயின், ஒரு ஸ்டோன் வச்ச மணிக்கு பெண்டன்ட் போடுறது, ஸ்டட்டும் வந்து நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்கங்க இங்கே. ஸோ இங்கே வந்து நான் ஒரு கிஃப்டிங் பர்பஸ்க்கு வாங்குறதுக்கு தாங்க வந்திருந்தேன். என்னோடய பட்ஜெட் வந்து ஒரு 1500 அந்த ரேஞ்சில் பார்த்துருந்தேங்க. ஸோ பிரேஸ்லெட்டு அப்படி இல்லைன்னா ஒரு செயின் வித் பெண்டன்ட்டு இந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ பசங்க யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் இந்த சில்வரில் யோசிக்க வந்தோம். ஏன்னா இன்றைக்கி 1/2 கிராம் காயின் வாங்க போனாலே கிட்டத்தட்ட 4000 வேண்டியது இருக்குங்க. 3500 4000 வேண்டியது இருக்குது. ஸோ கிஃப்டிங் வந்து நம்ம 1500 2000 அப்படி பட்ஜெட் வைக்கிறப்ப இந்த மாதிரி செயின், பிரேஸ்லெட்டு, அப்புறம் டிசைனாக மோதிரங்களும் நிறையா இருந்ததுங்க. ஆனால் இங்கே வீடியோ எடுக்கலாம் அலோவ் பண்ணலாங்க. ஸோ நான் வாங்குகிற பொருளை வந்து பார்க்குறப்ப நான் எடுத்த வீடியோஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி சில்வரில் போடுறது வந்து ட்ரெண்ட் ஆகிட்டே போகுதுங்க. ஏன்னா கோல்டு விலை நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது. அதுவும் நம்ம பசங்க ஸ்கூல் போகிற பசங்க, காலேஜ் போகிற பசங்களுக்கெலாம் இப்போ கோல்டு கழுத்தில் போட்டு விடுறதும் யோசனையாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப இது வந்து நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ அவங்க கழுத்துக்கும் வந்து கவரிங் சேராது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வெள்ளி வந்து ஒரு கரெக்டான ஆப்ஷனாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நான் நிறையா இடத்துல தேடியிருக்கேங்க. தேடி போனால் எனக்கு வந்து ஒரு 10 செயின் இல்லை ஒரு 5 பிரேஸ்லெட் அதுக்குள்ளே தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. நிறைய வெரைட்டிஸ் இருந்ததுங்க. நான் இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டால் உங்களையும் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பெண்டன்ட்டோடு சேர்த்து பார்க்குறீங்க. இதெல்லாம் வந்து டெய்லி யூஸ் போட முடியாதுங்க. நம்ம எங்கேயாவது போனால் வந்தால் போடுற மாதிரி அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இதில் வந்து ஏன்னா செயின் ரொம்ப மெல்லுசாக இருந்தது. பட் பெண்டன்ட் எல்லாமே வந்து சூப்பராக இருந்ததுங்க. அது ஸ்டோன் வச்ச பெண்டன்ட்டு. ஸோ இது எல்லாமே 1000 to 1500 தாங்க இந்த ரேஞ்சஸ் எல்லாமே இருந்தது.
நான் ஒரு 4, 5 பெண்டன்ட் எடுத்து வச்சுருந்தேன். செயின் வித் பெண்டன்ட்டு. இது எல்லாமே உங்களுக்கு அரௌண்ட் 1500க்குள்ளே வந்துடும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணுன்னு நினச்சா கூட இந்த மாதிரி நம்ம வாங்கி கொடுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், பட் பார்வையாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் இது எல்லாமே பிரேஸ்லெட் தாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் 750லேருந்தே பிரேஸ்லெட் வச்சுருந்தாங்க. ஸோ பிரேஸ்லெட்டுக்குமே ஒரு தனி இது இருக்குது. ஜென்ஸ் பிரேஸ்லெட்டும் இருக்குது, லேடிஸ் பிரேஸ்லெட்டும் இருக்குது. ஸோ நான் இங்கே வந்து ஜென்ஸ் பிரேஸ்லெட் இதுக்கு முன்னாடி கிஃப்ட் பண்ணியிருந்தேன். அவங்களும் யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அவங்களும் ஒரு 4-5 மந்த்ஸாக கையில் போட்டு தான் இருக்காங்க. அது நல்லா அது பாட்டுக்கு இருக்குங்க. ஸோ வெள்ளி அப்படிங்கிறப்ப கொஞ்சம் அப்பப்போ கருத்து தாங்க போகும். நம்ம ஒரு திருநீர் தொட்டோ இல்லை ஒரு லெமன் இதெல்லாம் லிக்விட் வச்சு நானே என்னோடய வீடியோ போட்டிருக்கேன் நிறையா. ஹவு டு க்ளீன் த சில்வர் வெசல்ஸ்ன்னு போட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. ஸோ அந்த மாதிரி வச்சு க்ளீன் பண்ணுறப்ப அந்த வெள்ளி வந்து நல்லா பளபளன்னு வந்துடுதுங்க. ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து நான் ஒரு பெண்டன்ட்டு, இந்த பட்டர்ஃப்ளை பெண்டன்ட்டு சூஸ் பண்ணி வச்சேன். ஸோ அவங்களோட நேம் ஜேயில் ஆரம்பிக்கிறதுனால ஜே பெண்டன்ட்டும் எடுத்து வச்சேன். பட் எனக்கு இந்த பட்டர்ஃப்ளை வந்து க்யூட்டாக இருந்தது, இந்த 2 பட்டர்ஃப்ளையும். ஸோ அந்த பெண்டன்ட் மட்டும் தனியாக வந்து 200, 250, 300 அந்த சைஸ் வாரியாக வச்சுருந்தாங்க. ஸோ செயினும் பெண்டன்ட்டும் சேர்ந்து அரௌண்ட் எனக்கு ஒரு 1100க்குள்ளே வந்ததுங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா செயின், பெண்டன்ட் அதோடு சேர்த்து இயர்ரிங்ஸும் சேர்ந்து வந்துருந்ததுங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா 2500ல் தான் ஸ்டார்டிங்கே இருந்தது உங்களுக்கு. இந்த செட்டு ஃபுல்லாகவே ஒரு 2000 பட்ஜெட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை சூஸ் பண்ணலாங்க. 2000, 2500 அந்த ரேஞ்சில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. பொதுவாக ஒரு விசேஷத்துக்குலாம் போனோம் அப்படின்னா எனக்கு வந்து இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்குங்க. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, அது கடைக்கு போய் நம்ம கிஃப்ட் வாங்கி திரும்ப பேக் பண்ணி கொண்டு வந்து அந்த போக்குவரத்து செலவு, போய் என்ன எடுக்க ஏது எடுக்கன்னு ஒரு குழப்பம், அதெல்லாம் வேண்டாம், இல்லாமல் நம்மளாட்டுக்கு போனோமா மொய் எழுதுனோமா வந்தோமான்னு இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து பர்சனலாக நம்ம கிஃப்ட் பண்ணுற பொருளை அவங்க யூஸ் பண்ணுறப்ப அதில் ஒரு சந்தோஷம். ஸோ இங்கே உள்ள பிரேஸ்லெட் எல்லாமே கோல்டு பாலிஷ்டு சில்வர் பிரேஸ்லெட் தாங்க. ஸோ இந்த கோல்டு பாலிஷ் பேஸில் ரீபாலிஷ் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து மொய் எழுதுறது பிடிக்குமா இல்லை இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணுறது பிடிக்குமா அப்படின்னு. நெக்ஸ்ட்டு பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கோல்டு கிடையாதுங்க. இதெல்லாம் சில்வரில் கோல்டு பாலிஷ் தான். இது எல்லாமே ஃபிக்ஸட் ரேட்டு தான். இது எதுவுமே வந்து கிராம் வெயிட் போட்டு பார்க்குறது கிடையாது. அதனால தான் நான் வந்து பார்ட் 1 பார்ட் 2ன்னு வீடியோ பிரிச்சுருக்கேங்க. பார்ட் 2ங்கிறது வந்து கொலுசு பார்க்க போகிறோம். அதுக்கு எல்லாமே கிராம் பேஸ்டு தான் அங்கே. இங்கே இந்த இயரிங் கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃபங்க்ஷனல் வியருக்கு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இதோடைய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 5000லேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு 10,000, 12,000 வரையுமே பெரிய பெரிய இயரிங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நான் ஏற்கனவே இந்த இயரிங்ஸ் வீடியோவே வந்து ஒரு 6 மந்த்ஸ் பேக் இங்கே உள்ள கலெக்ஷன்ஸ் வந்து போட்டிருந்தேங்க. அதோடைய லிங்க்கு கூட நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இங்கே மேலே ப்ளே பட்டன்லேயும் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ என்னோடய வீடியோ ரெகுலராக பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும், நான் ரொம்ப நாளாக வந்து ஒரு ஸ்டோன் பேங்கிள் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதுவும் நவரத்னா வச்ச ஸ்டோன் பேங்கிள் வாங்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசையாக இருக்குதுன்னு சொல்லி லாஸ்ட் டைம் வந்து அதை ஒன்று வந்து ஆர்டர்லாம் பண்ணி புக்கெலாம் பண்ணிவிட்டு கடைசியில் அதை வேணான்னு நாங்கள் முடிவு பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஏன்னா கோல்டில் வந்து அவ்வளோ வாங்குறதுக்குன்னு. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து சில்வரில் கோல்டு பிளேட்டட் வச்சுருந்தாங்கங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து என் கைக்குள்ளே போகல. இது வந்து சின்ன சைஸாக இருக்குது. ஒரு சின்ன பசங்க போடுற மாதிரி, குட்டி பிள்ளைங்க போடுற மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து அரௌண்ட் 6000 கிட்ட வந்தது. இது வந்து 7000 சம்திங் வந்திருந்தது. ஸோ இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே எடுத்து பார்த்தேங்க. என் கைக்குள்ளே போகிற மாதிரி இருந்தது. பட் இப்போ வந்து கிஃப்டிங் பர்பஸ்க்காக ஒரு 1500 அந்த ரேஞ்சில் பார்க்க வந்ததுனால இது வாங்குறதுக்கு அமௌண்ட்லாம் இல்லை. ஸோ 5000 to 10,000 ரேஞ்சில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்ததுங்க. பேங்கிள்ஸு இந்த மாதிரி ஸ்டோன் பேங்கிள்ஸ் இருந்தது, ஆன்டிக் பேங்கிள் இருந்தது. அதே மாதிரி இங்கே வந்து நெக்லஸ் டைப்பும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோனில் வாங்குறதுலாம் கோல்டில் வாங்குறத பதிலாக இந்த மாதிரி சில்வரில் ஆன்டிக் ஃபினிஷ் உள்ள மாதிரி உள்ளது வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சேஃபாக எங்கேயாவது வெளியூருக்குலாம் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக கேரி பண்ணிட்டு போய் நம்ம போட்டுட்டு வர்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வாங்குகிற பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து நம்ம டெய்லி வியர்லாம் யூஸ் பண்ண முடியாதுங்க, ஃபங்க்ஷனல் வியராக தான் யூஸ் பண்ண முடியும். எங்கிட்ட இதே மாதிரி ஸ்டோன் வச்ச நெக்லஸ்ங்க, சில்வரில் கோல்டு பாலிஷ் பண்ண ஸ்டோன் வச்சது, ரிவர்சிபிள். ஒரு பக்கம் வந்து க்ரீன் கலர் இருக்கும், ஒரு பக்கம் வந்து ரெட் கலர் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நெக்லஸ் வந்து கிட்டத்தட்ட 4 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். சூப்பராக இருக்கும் அது. அரௌண்டு 6500 என்னமோ வாங்கினேன். நான் சவுகார்பேட்டில் வாங்கியிருந்தேன். பட் அதே பேட்டர்ன் அதே மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே நிறையா வச்சுருந்தாங்க.
ஏன்னா நான் அதுக்கப்புறம் நிறைய கடைகள் போயிருக்கேன். பட் ரிவர்சிபிள் 2 பக்கம் இருக்க மாதிரி நான் எங்கேயுமே பார்க்கலங்க. பட் இங்கே இருந்தது. ஸோ இங்கேயும் வந்து கிட்டத்தட்ட இப்போ நான் வாங்கி 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. பட் இது அதை விட கொஞ்சம் பெருசாக தான் பார்வையாக தான் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இதோடைய ரேட் வந்து இப்போ 8000 சம்திங் போட்டிருந்தாங்கங்க. இதுதான் நான் வச்சுருந்த ரிவர்சிபிள் நெக்லஸ்ங்க. கிட்டத்தட்ட வாங்கி 3½ இயர்ஸ் 4 இயர்ஸ் கிட்ட ஆகுதுங்க. நான் வாங்கினப்போ வந்து வெள்ளி ரேட்டு ப்ளஸ் மேக்கிங் சார்ஜுன்னு வந்து கிராமுக்கு 30 ருபீஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருந்தாங்கங்க. ஸோ அப்போ வந்து 60 சம்திங் ரேஞ்சில் இருந்தது. ஸோ சாலிடாக ஒரு கிராமுக்கு வந்து 100 ருபீஸ் கொடுத்து வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டோட்டலாக இதோடைய வெயிட்டு வந்து அவங்க போட்டு அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. சவுகார்பேட்டில் வாங்கியிருந்தேன் நான் இது. ரஞ்சித் ஜுவல்லர்ஸ் அப்படிங்கிற ஒரு கடையில் வாங்கியிருந்தேன் அங்கே. இது வந்து நிறையா ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து நம்ம போடுறப்ப இங்கிட்டு இங்கிட்டு போட்டுக்கலாம். ஸோ கேரி பண்ணிவிட்டு போகிறப்பையும் எனக்கு நல்லாவே இருந்தது. கிட்டத்தட்ட 4 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன் நான். இல்லை என் பொண்ணு யாராவது மாறி மாறி யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ ஸ்டோன் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம கிடச்சிது அப்படின்னா கோல்டில் வாங்காமல் இந்த மாதிரி சில்வரில் கோல்டு பிளேட்டட் அப்படின்னு வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எங்கே போனாலும் சிம்பிளாக ஒரு கோயிலுக்கு கூட போகிறோம்னா நம்ம நெக்லஸ் போடுறப்ப அழகாக இருக்கும். ஸோ இதுக்கு மேட்சாக ஒரு இயர்ரிங் பார்க்கணும் அப்படின்னு நானும் நினச்சிக்கிட்டே இருக்கேங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இயர்ரிங்கும் இதே மாதிரி பேட்டர்னில் ஒரு வளையலும் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா செட்டாக நம்ம கோல்டு இல்லாமல் சில்வரில் கோல்டு பிளேட்டட் அப்படிங்கிறப்ப நம்ம ஸ்கின்னுக்கும் எதுவும் செய்யாது. அதுக்காக சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ப்ரமோஷன் வீடியோவோ அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க. ஸோ நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண போனப்போ ஓகே இது நல்லா இருக்குது அப்படின்னு தோணுனதை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி கலெக்ஷன்ஸ் சென்னையில் நீங்கள் வேறு எங்கேயாவது பார்த்துருக்கீங்க, அது இதை விட சீப்பாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.